விஜய் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுற அந்த ப்ரோக்ராமில் வந்து காவேரி கலந்துக்கணும் தாத்தா சொன்னதால் காவேரியும் வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்து காவேரி அதுக்கப்புறம் விஜய் எல்லாருமே வந்து ஸ்பான்சராக அங்கே போகிறாங்க. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஃபேஷன் ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கு தேவையான ஆடைகள் எல்லாம் வடிவமைக்கிறதுக்காக நிறைய பேரை வந்து வர வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராங்க நம்ம கங்காவும் குமரனும். அவங்க 2 பேருமே வந்து ஆடை வடிவமைப்பாளர்களாக அங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் டிசைனர்ஸ் வந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டோன்னே எல்லோரும் வந்துட்டாங்கன்றாங்க. இவங்க வந்து அமைச்சிருக்க அந்த ஆடையில் வந்து யார் வந்து போட்டுக்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போட்டுக்கிறவங்க 2 பேருமே வரலைங்க, 2 பேருமே பேராக வரணும், அவங்க வந்து இதை போட்டால் தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுவோம் இல்லை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி கமிட்டி சொல்லிடுறாங்க. அதனால் கங்கா வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க, ஏங்க பேசாமல் இந்த ட்ரெஸ்ஸை நம்மளே போட்டு நின்றுடலாம், அது எப்படி கங்கா நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னால், நீங்கள் எதுவுமே முடியாதுன்னு யோசிக்காதீங்க, நம்ம தான் போட்டு நிற்கிறோம் புரியுதா, நீங்கள் வந்து அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. கங்காவும் வந்து குமரனும் வந்து இங்கே வந்து தவிச்சிட்டு அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு காவேரி ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை உன் வேலையை பாரு சொல்லிட்டு கங்கா இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க காவேரியை. காவேரி வந்து சரிங்க மாமா நீங்கள் இதில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வராங்க குமரனுக்கு. அடுத்து நிவின் வந்து அங்கே வராரு. நிவினை பார்த்தோன்னு வந்து ஆச்சரியமாக இருக்குது காவேரிக்கு. அப்போ விஜய் வந்து பேசுகிறார் நிவின் கிட்ட. அப்போ நிவின் எப்படி இங்கே அப்படி சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி வந்து எங்களோட வந்து ஃப்ரெண்டோட கம்பெனியும் வந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ காவேரி கிட்ட நிவின் வந்து பேசுறதுக்காக விஜய் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ஆனால் காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதனால் நிவினுக்கு காவேரி பேசலன்னு வருத்தமாக இருக்குது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம குமரனும் அதுக்கப்புறம் கங்காவும் வந்து சூப்பராக அந்த ட்ரெஸ் எல்லாம் அழகாக வேர் பண்ணிட்டு ரொம்ப அழகாக நடந்து வராங்க. அதை பார்க்கும்போது காவேரி அசந்து போகிறாங்க. விஜய் வந்து நிவின் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப அழகாக வந்து 2 பேருமே வந்து சூப்பராக வந்து அதில் வந்து நடந்து ரொம்ப அழகாக காட்டுறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீங்கள் தான் இந்த டிசைனை வந்து மேக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே எல்லாருமே பாராட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து காவேரியும் விஜயும் வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்போ காவேரி வந்து அக்காவும் மாமா எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் கிட்ட வந்து ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவின் என்ன பண்ணுறாரு காவேரியை வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்குற விஜய் வந்து என்ன பண்ணுறாரு நிவினும் வந்து காவேரியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரி நான் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன், வேலை இருக்குது, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட வந்து நீங்கள் இங்கே உட்கார்றது அங்கே உட்காரலாமே உங்களுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. நிவினும் அங்கே வராரு. பார்த்தா காவேரி எங்கே இருக்காங்க. காவேரி கிட்ட என்ன காவேரி எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இங்கே பாருங்கள், நான் வந்து அவர் கூட வந்திருக்கேன், நான் எதுவும் பேச முடியாது, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் நமக்குள்ளே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதுக்காக நான் சொல்லலை, இங்கே வந்து அண்ணனா வந்திருக்காரு பார்த்தியா அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து நோட் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துடுறாரு. காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க. வேணும்னே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட வராமல் இவங்க 2 பேர் பேசணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே காவேரி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. உடனே இருங்க நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு விஜய் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. வேணும்னே விஜய் வந்து கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அவங்களோட கையோட வந்து அப்படியே வந்து கையை போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னோடனே ஒன்றும் பண்ணலையே சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நிவின் பார்க்குறாரு. அடுத்து வந்து என்னங்க ஏதோ வந்து பாருங்கள் என்ன சாப்பிட்டீங்க வாயெல்லாம் பாருங்கள் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தொடச்சி விடுறாங்க. நிவின் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து எங்கே இந்த டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் சொல்லிட்டு டிஷ்ஷை எடுத்து ஊட்டியும் விடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து நிவினுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்து திரும்பிக்கிறாரு. விஜய் வந்து என்ன காவேரி இப்படி பண்ணுற இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்குறாரு, அதனால் வந்து கையை எடுத்து விடாதீங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் விஜயும் அப்படியே இருக்காரு.